இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன வாலிபர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனதாக நமக்கு தகவல் இருக்கிறது. जब इसराइल लोगों को बंदी बनाकर जाते समय वहाँ हजारों का युवक युवती उसमें है. ஆனா தானியேலுக்கு இருக்கிற ஒரு தாக்கம், पर दानियल को सिर्फ अलग का मन है. தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினான். वे उनके मन में एक योजना किया. அந்த தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருந்தது? उस फैसला में कैसा होता है? தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்கிறது தான் அந்த தீர்மானம். दानियल सोचा मुझे अपवित्र ना होना नहीं हो सकता. எந்த விதத்திலும் என்னை எந்த காரியமும் தீட்டப்படுத்த கூடாது. किसी कार्य से मैं अपने अपवित्र को ना होना சாப்பாடா இருக்கலாம், वो भोजन है, மனுஷர்களா இருக்கலாம், मनुष्य भी है, உறவினர்களா இருக்கலாம். वो बंधु है. அல்லேலூயா. இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணினதுனால தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க உட்கார்ந்து அவரை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். दानियल मन में फैसला किया कि अपवित्र ना होना चाहिए. ஏன் இந்த தீர்மானம் எடுக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? क्यों इस फैसला करना? யூதர்கள் நிறைய பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. कई युद्धों तो बंदी बनाकर चला गया. ஆனா அநேகர் வந்து தீர்மானம் எடுக்கல. पर सब कुछ नहीं किया. அதனால என்ன? மனப்போன போக்குல அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. कई लोग वहाँ मन के साथ चलते थे. தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. हमारे मन में क्या सोचते थे उसी चाल में चल सकते. உலகத்தின் விருப்பத்தெல்லாம் செஞ்சாங்க. संसार में जीवन से அந்த நாட்டு ராஜாவுடைய விருப்பத்தெல்லாம் செஞ்சாங்க. उस राज्य के राजा के बारे में அந்த மனுஷர்கள் சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டாங்க. वहाँ क्या क्या हो उसमें चलते थे. ஆனா தானியேல் வென்றான். पर दानियल तो தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினான். उसके मन में एक फैसला किया. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. राजा का भोजन खाकर मुझे अपवित्र ना हो. ये அந்த ஆகாரம் எனக்கு தேவையில்லை. उस भोजन मैंने नहीं ஒரு தீர்மானம் பண்ணினான். वह फैसला